விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வேளாண்மை பட்ஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். முந்தானேத்து வேளாண்மை பட்ஜெட் பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த வேளாண்மை பட்ஜெட்டில் முக்கியமான ஒரு சில 20 to 25 விஷயங்கள் என்னென்ன, அது விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடியதா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் இது என்ன அப்படின்னா, முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம் 1000 வேளாண் பட்டதாரிகள் மற்றும் வேளாண் பட்டதாரர்கள் மூலம் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது என்னன்னா, அங்கே சேவை மையம்ங்கிறது இப்போ எப்படி மருந்து கடை இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரியே அது ஒரு சேவை மையமாக கொண்டு வர போகிறாங்க. இதற்கு 42 கோடி பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது முதல்ல. அடுத்தது, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை 25-26 நெல் சாகுபடி பரப்பை அதிகரித்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற அப்படின்னு சொல்லி நெல் சிறப்பு தொகுப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி 160 கோடி பார்த்திங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது மூலயமா நெல் சாகுபடியோட பரப்பளவை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததா, மானாவாரி நிலங்களில் மண் வளத்தை மேம்படுத்த 3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா உழவு பண்ணுறதுக்காக 24 கோடி பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது மூலயமா மானாவாரி நிலங்கள் எல்லாமே உழவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை 25-26 படி மண் வளத்தினை மேம்படுத்த முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 142 கோடி. இது மண்வள அட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சாயில் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மண்வளம் அட்டைன்னு சொல்கிறாங்க. இது மூலயமா காடுகள் என்ன சத்துக்கள் இருக்குது, என்ன சத்துக்கள் வேணும், எது தேவையில்லை, எது தேவை, என்ன உரம் போடணும் போடக்கூடாது, நம்ம மண்ணுடைய pH லெவல் என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்டும் இதில் வந்துடும். இதற்காக 142 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததான், மக்காசோள சாகுபடி பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க மக்காசோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு. இதுக்கு 40 கோடியே 27 லட்சம் ஒதுக்கி இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்காசோளம் பயிரிடக்கூடிய பகுதிகளில் அதிகப்படுத்துறதுக்காக, ஏன்னா இப்போ எத்தனாலுக்கும் பயன்படுத்துறதுனால மக்காசோளத்தோட தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால இந்த ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்ததா, உணவு எண்ணெய் தேவையை தன்னிறைவு அடைய எண்ணெய் விந்துக்கள் இயக்கம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு 108 கோடியே 6 லட்சம் ரூபாய் இதற்கான நிதியாக ஒதுக்கிடப்பட்டிருக்கு. இது சூரியகாந்தியாக இருக்கட்டும், எள்ளாக இருக்கட்டும், கடலை, இது மாதிரியான எண்ணெய் விந்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தன்னிறைவு பெறுவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இது. அடுத்ததா, நெற்பயிருக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையுள்ள பயிர்கள் சாகுபடியை ஊக்குவிக்க, அதாவது நெல் பயிர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தண்ணியோட தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு மாற்று பயிராக வேற பயிர்களை விவசாயிகளுக்கு சொல்றதுக்கோ இல்லை அவங்கள பயிரிட வைக்கிறதுக்கோ 12.50 கோடி ரூபாய் அரசாங்கம் அதற்கு தனியாக ஒரு அலாட்மெண்ட் போட்டிருக்காங்க. அடுத்ததா, உழவர்களின் நிலங்களில் விதைப்பண்ணை அமைத்து விதைகள் கொள்முதல், இப்போ எள்ளாக இருக்கட்டும், கடலையாக இருக்கட்டும், நம்ம அக்ரி ஆஃபீஸில் இருந்து விதையை கொடுத்து அதை நீங்கள் ஊனுங்க, அது எப்படி வந்தாலும் நாங்களாம் கொள்முதல் பண்ணிக்கிறோம் ஒரு ரேட்டு கொடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் விதைப்பண்ணை அப்படிம்பாங்க. அதுமாரி கொள்முதல் பண்ணிக்கிறதுக்காக 250 கோடி நிதி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக, இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் வருவாய் இழப்புக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி 841 கோடி அரசாங்கத்தால் அதற்கு, அதாவது இயற்கை சீற்றங்களும் சொல்லி வந்தாலே இந்த காப்பீடு வந்தாலே எனக்கு டென்ஷன் ஆகிடும். ஓகே, இது மூலியமாக நமக்குலாம் இன்னும் வரல இல்லையா. சேலம், கள்ளக்குறிச்சி இந்த ஏரியாக்கெல்லாம் இன்னும் காப்பீடு திட்ட ஒரு அமௌண்ட்டே சேர கிடையாது. மற்ற ஏரியாக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, 841 கோடி பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக, 100 முன்னோடி உழவர்களை நெல் உற்பத்தியாளர்கள் சாதனை அடைந்துள்ளது. ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு அழைத்து செல்லுதல். அதாவது 100 முன்னோடி விவசாயிகள், சக்சஸான விவசாயிகள், நெல் விவசாயம் செய்யக்கூடியவங்களை ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு அழைத்து செல்றதுக்காக 2 கோடி ரூபாய் நிதி அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கரும்பு உழவர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை, அதற்காக 297 கோடி நிதி உதவி அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அடுத்ததா, நுண்ணீர் பாசன திட்டம் அப்படிங்கிறக்கூடிய 1168 கோடி, அதாவது நம்ம ட்ரிப் இரிகேஷனாக இருக்கட்டும், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனாக இருக்கட்டும், சொட்டு நீர் பாசனம் ஸ்ப்ரிங்க்லர் மூலமா பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களுக்கு 1168 கோடி நிதி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு.
வேளாண்மை இயந்திரமயமாக்குதல் அப்படிங்கிறதுக்கு 215 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. இதன் மூலயமா 17,000 விவசாயிகள் வேளாண் இயந்திரங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டிராக்டராக இருக்கட்டும், ரொட்டேட்டராக இருக்கட்டும், கறவைகளாக இருக்கட்டும், அதாவது கறவை பயன்படுத்தக்கூடிய அந்த மிஷின்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மானிய முறையில் பெறுவதற்காக இந்த ஒரு நிதி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 215 கோடியே 80 லட்சம் ரூபாய் நிதி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது சிறு குறு விவசாயிகள் பணியிற்காக 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், அதாவது வாடகை மையங்கள். இப்போ நம்ம அக்ரி ஆஃபீஸில் ரெண்டலுக்கு எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு திருப்பி கொண்டு போய் கொடுத்துருவோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு ப்ராசஸ்க்காக 10.50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குதலை வலுப்படுத்த 17.37 கோடி, அதாவது வாடகைங்கிற ப்ராசஸ் மூலயமா விவசாயிகள் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டு வண்டி அங்கேயே டிராக்டருக்காரங்க உழவு ஓட்டுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களே எடுத்து ஓட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லை நம்ம போய் வண்டி எடுத்து பண்ணிக்கணும். அதற்காக 17.37 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அடுத்ததாக மின்சார இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள். இப்போ நம்மளாம் கவர்மெண்ட் ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பாங்க கிணத்துக்கு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃப்ரீ சர்வீஸை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் மின்சார இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் கொடுக்குறோம். இதுக்கு நாங்கள் 24 கோடி அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்கிட பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றிட 1000 விவசாயிகளுக்கு மானியம். ஆல்ரெடி ரிப்பேர் ஆகிருக்கிறதோ இல்லை புதுசாகவோ மின் மோட்டர் வாங்குறீங்க அப்படின்னா, அது போர் மோட்டர் இதுமாரி விஷயங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதற்காக 1.50 கோடி ரூபாய் அரசாங்கம் அலாட் பண்ணியிருக்காங்க. மானியத்தில் நீங்கள் இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததாக மின்னணு தேசிய வேளாண் சந்தை நாம் அப்படிங்கிறது 56 ஒழுங்குமுறை விற்பனை கூட்டங்களை ஒருங்கிணைத்தல். இதில் 56 ஒருங்குமுறை விற்பனை கூட்டங்கள்லாம் இப்போ தலைவாசலில் இருக்க இல்லையா மண்டி, அங்கேயாக இருக்கட்டும், இல்லை சேலத்தில் இருக்கக்கூடிய மண்டியாக இருக்கட்டும், வாழப்பாடியில் இருக்கக்கூடிய, இங்கே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அங்கங்கே என்னென்ன ரேட் எவ்வளோ கொள்முதல் பண்ண போகிறாங்க, அன்றைய ரேட் என்ன, அங்கே போய் வச்சு நம்ம விற்பனை பண்ணிக்கிறது, இது மாதிரி விஷயங்களுக்காக 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் அரசாங்கம் நிதி அப்படிங்கிறத ஒதுக்கியிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாட்டில் அதிக வரத்துள்ள 50 உழவர் சந்தைகளில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க. உழவர் சந்தையில் போதிய வசதிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் அதிகமாக காய்கறிகள் வரவுள்ள உழவர் சந்தைகள் 50 உழவர் சந்தைகளை தேர்ந்தெடுத்து அதோடைய வசதிகளை நம்ம மேம்படுத்துறதுக்காக 8 கோடி ரூபாய் நாங்கள் நிதி அப்படிங்கிறத ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா உள்ளூர் சந்தை காய்கறிகளை நுகர்வோர் வீட்டிற்கே எடுத்து சென்று வழங்கிட உள்ளூர் இணைய வர்த்தகத்துடன் இணைத்தல். அதாவது இப்போ காம் சர்வீசஸ் இப்போ இருக்க நம்ம ஒரு பொருளை ஆர்டர் பண்ணால் நம்ம கொண்டாந்து கொடுக்குறாங்க இல்லையா, அது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இது மாதிரி விஷயங்கள் இருந்தால் ஓகே. கிராசரி ஐட்டம்ஸ்னு சொல்லப்போ இந்த காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், இதையெல்லாம் கொண்டு போய் வெளியே கொடுக்க முடியாது. உள்ளூரில் இப்போ தலைவாசலில் இருக்கணும், ஆத்தூர் கொண்டு போய் கொடுக்கலாம், இல்லை சேலம் கொண்டு போய் கொடுக்கலாம். அதுமாரி உள்ளூர் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி இப்படி ஆன்லைன் டெலிவரி மாதிரி இப்படி ஒரு ப்ராசஸை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததா 53 நீர்வடி பகுதிகளில் 30.91 ஏக்கர் பரப்பில் தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம். இதெல்லாம் கட்ட போகிறாங்களா இல்லை மேம்பாடு பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. அதற்காக 68 கோடிகள் அலாட் பண்ணியிருக்காங்க. எப்போ அந்த சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் இந்த ஊரெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே வராதா? சரி, ஓகே. இதையெல்லாம் தான் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஒரு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது இல்லாத கால்நடைகள் வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா கால்நடை எப்படி சொல்கிறது, பால் பண்ணை வைக்கிறதுக்காக 5000 விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடன் வழங்குறதுக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு. கரும்புக்கான ஊக்குத்தொகைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த பலா விவசாயிகளுக்காக இருக்கட்டும், எள் விவசாயிகளுக்காக இருக்கட்டும், இது மாதிரி சின்ன சின்ன நிதி ஒதுக்கீடுகள் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுதான் வேளாண் நிதி அறிக்கை 2025-26 அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்குப்பா, இது வேஸ்டப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வறுத்தெடுக்கிறதான வீடியோ அடுத்து வரும். ஓகேங்களா. வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.